ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அமேசான்லேருந்து இன்றைக்கி வந்து ஜுவல்லரி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ தீபாவளி வரப்போகுது அப்படின்றதுனால நான் கிஃப்டிங்காகவும் பாப்பாக்காகவும் கொஞ்சம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையான் ஹால் மாதிரி நான் உங்களுக்கு வியர் பண்ணியும் காட்டுறேன். இப்போ அமேசானில் வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து இன்னுமே லைவில் இருக்குது. இந்த டைமில் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து 3 lakhs+ ஸ்டைல்ஸ்க்கு மேலேயே நீங்கள் ஆஃபரில் பார்க்க முடியும். இந்த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவ் டீல்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, செக் அவுட் பண்ணிக்கோங்க. சவரி பேர்ல்ஸ் பிராண்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் வந்து எடுத்திருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோஸ் கோல்டு மெட்டல் நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் செட்டு. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து அப்படி லைனாக அடுக்கி வச்ச மாதிரி ஒரு டிசைன். பார்க்குறதுக்கு நீட் அண்ட் எலகண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அந்த இயரிங்ஸ் வந்து அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி டிசைனில் வந்து வந்துடுது. இது நான் வாங்கினப்போ 449 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். இப்போ ஆஃபரில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. 350 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. 100 rupees கிட்ட ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அப்படின்றனால நல்ல டீல், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்லஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெட்டிங்க்கு ஃபெஸ்டிவ் டைமில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிறப்ப வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பேர் பண்ணிக்கலாம், அதுக்குமே நல்லாயிருக்கும். அடுத்ததுமே செவரி பேர்ல்ஸ்லேருந்து ஒரு நெக்லஸ் எடுத்திருந்தேன். இதில் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ், க்ரீன், பிளாக், ஒயிட், பேஜ் கலர், அப்புறம் ப்ளூ, அந்த மாதிரி மல்டி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி, ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லோ கோல்டு மெட்டலில் நெக் பீஸ் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து சர்க்கிளில், ஃப்ளார் மாதிரி டிசைனில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், அந்த மாதிரிலாம் வந்து ஒன்று ஒன்று அப்படி மாற்றி மாற்றி அடுக்கி வச்ச மாதிரி ஒரு டிசைனில் வந்து வந்திருக்கு. செவரி பேர்ல்ஸ் பிராண்டில் இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்த ஜுவல்ஸ்லாம் இனிமேல் நல்லா இருக்குது குவாலிட்டி. கலர் வந்து ஃபேட் ஆகலை. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். எப்போவுமே அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ரெடி ஆகி போகிறோன்னா பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து அதில் படாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மழை பெஞ்சதுன்னா நம்ம நனையாத மாதிரி, இல்லை நம்ம வந்து ஸ்வெட் ஆகுதுன்னா தண்ணி படுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறப்ப நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது கருக்கிறது இல்லை, ஃபேட் ஆகுறதில்ல, அப்படியே இருக்குது. அப்படி தான் நான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம செவரி பேர்ல்ஸில் எடுத்துருக்கோம். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்து தான் அப்படின்றலாம் சொல்லலாம். இந்த ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா 490 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயும் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும், அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஷைனிங் டிவா ஃபேஷன்லேருந்து ஸ்டைலிஷ் மல்டி லேயர் செயின் பென்டன் நெக்லஸ். விமன் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி, வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் கூட வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்டல் சோக்கர் நெக்லஸ். இல்லை அந்த 2 லேயரும் அட்டாச்சாகவே வரும். ஒரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் ஒரு சின்ன ஹார்ட் பென்டன்ட்டோட வரும். மேலே இருக்க லேயரில் வந்து பால்ஸ் மாதிரி செயினில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டிசைனாக அட்டாச்சாகவே வந்து வருது. இதோட ப்ரைஸ் வந்து 278 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் பீஸாகவே நம்ம வந்து வாங்குறதில்ல 249, 299, 269, 235 மாதிரி ப்ரைஸஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு செயினுக்கு ஏற்ற மாதிரி. இதே சேம் செயின் வந்து காம்போவாக 5 piece செட்லேயும் வருது. அதுவும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் தான் நான் வந்து சிங்கிள் பீஸாக ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே காம்போவில் பார்த்தப்ப அந்த 5 பீஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்தா 279 தான். இப்போ வந்து 295 ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வேரியேஷன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஒரு 1 rupee தானே எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அந்த இதுக்கு வந்து 5 பீஸ் செட்டாக கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டியில் ஏதாவது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்தது. அதனால் செக் பண்ணலான்ட்டு வாங்கினேன். ஆனால் சேம் பீஸாக சேம் குவாலிட்டி தான் ரெண்டுமே. அப்போ காம்போலேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ 5 பீஸ் கிடைக்குதுல்ல நம்மளுக்கு. 5 பீசஸ்லேயும் வந்து அந்த காம்போ செட் வந்து அதில் வந்து அந்த பீசஸில் வேறு வேறு செயின் டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் 2-3 காம்போ செட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் எடுத்திருந்ததில் என்னென்ன பீசஸ் இருந்ததோ அதை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் ஒரு 5 பட்டர்ஃப்ளைஸ் வந்து லைனாக வந்து வர மாதிரி செயின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் அந்த பால்ஸ் மாதிரி டிசைனில் சென்டராக வந்து ஒரு ஒயிட் பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க செயினில். ஸோ இதெல்லாம் சிங்கிள் பீஸாகவும் போட்டுக்கலாம். 2 பீஸாக சேர்த்து நம்ம லேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியும் போடுறாங்க. சில செயினில் வந்து 3 லேயராக அட்டாச்சாக வர மாதிரி செயின்ஸும் ஷைனிங் டிவா ஃபேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத.
அடுத்ததாக இந்த 2 செயின்லேயும் பாருங்கள், ஒன்றில் வந்து ஒரு குட்டி ஸ்டார் பென்டென்ட்டும் இன்னொன்றில் கொஞ்சம் பெருசாக வந்து ஹார்ட் பென்டென்ட்டும் கொடுத்துருக்காங்களே. இது ரெண்டையும் லேயராக இந்த குட்டி ஸ்டார் பென்டென்ட் மேலே வர மாதிரி கீழே ஹார்ட் பென்டென்ட்டோட இருக்க செயின் வர மாதிரி டபுள் லேயராக இருக்கிற மாதிரி வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை சிங்கிள் பீஸாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து தனித்தனியாகவும் கூட ட்ரெஸ்ஸிங் கூட பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஸ்டார் வந்து அது கூட வர மாதிரி அந்த ஸ்டாரை வந்து நம்ம உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் எவ்வளோ நம்மளுக்கு லென்த் வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷனோட வரும். அடுத்தது வந்து ஏற்கனவே நான் வியர் பண்ணி காட்டியிருந்தேன்ல டபுள் லேயர் பென்டென்ட் செயின், அதே சேம் டிசைன் தான், எந்த மாற்றமே இல்லை. குவாலிட்டியிலேருந்து அதோட அந்த திக்னஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எதுவும் காம்ப்ரமைஸ்லாம் ஆகலை. காம்போ பேக்கில் வருது அப்படின்றதுனால எல்லாமே ஒன்று தான். இதை நீங்கள் சிங்கிள் பீஸாக ஆர்டர் போட்டிங்கன்னா தனியாக இந்த ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. காம்போவில் ஆர்டர் போட்டிங்கன்னா காம்போவில் இது கூட ஒரு 4 பீஸ் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ காம்போ ஆகினாவே நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த 5 பீஸ் செயினுமே நான் உங்களுக்கு இப்போ வியர் பண்ணி காட்டுறேன். 5 பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி வந்திருந்த செயின், அதில் வந்து 1-2 பட்டர்ஃப்ளை அங்கிட்டு திரும்பிக்குது. நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த செயினில் அங்கங்கே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்துட்டு சென்டராக ஒரு ஒயிட் பால் இருக்க மாதிரி சிம்பிளான ஒரு நெக் பீஸ் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது இது 2 செயின் தனித்தனியாக இருந்ததில்ல, ஒரு குட்டி ஸ்டார் பென்டென்ட் செயினும் ஹார்ட் பென்டென்ட் செயினும், அது ரெண்டையுமே நான் லேயர் பண்ணி வந்து வியர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஏற்கனவே நம்ம வந்து வியர் பண்ணி காட்டியிருந்தோம்ல டபுள் லேயர் பென்டென்ட் செயின், அதுவுமே இதே மாதிரி சேம் தான். இது ஆனால் அட்டாச்சாகவே இருக்கும், பிரிக்க முடியாது. மேலே குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்துடும், கீழே வந்து ஒரு சென்டராக ஒரு ஹார்ட் பென்டென்ட் வந்து வரக்கூடிய செயின். சேம் ஏற்கனவே நம்ம வச்சுருந்தா அதே தான், எதுவுமே குவாலிட்டிலாம் மாறலை. அதுவுமே நான் கையில் பிடிச்சி பார்த்துருந்தேன். ரெண்டுமே வந்து கையில் வச்சு பார்க்குறப்போ ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலை. இந்த செயினில் வந்து ஒரு சைடு எண்டில் மூன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு எண்டில் வந்து ஸ்டார் இருக்கும். ஸ்டாரை வந்து இந்த மூணுக்குள்ளே விட்டு எவ்வளோ லென்த்து நம்ம செயின் போட போகிறோம் அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இந்த 5 டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வேறு டிசைன்ஸ் வேணும் காம்போவா அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஷைனிங் டிவா ஃபேஷன் நான் கொடுக்குற லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பிராண்ட் நேம் இருக்கும், அந்த பிராண்ட் நேம் கிளிக் பண்ணி அவங்க ஸ்டோரை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததும் ஷைனிங் டிவா ஃபேஷன் பிராண்ட்லேருந்து வெயிஸ்ட் பெல்ட் வந்து எடுத்திருக்கேன். சேம் டிசைன், கலர்ஸ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை வேறு வேறு டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி காம்போவில் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸ்லேயே வேறு டிசைன்ஸ் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது, சேம் டிசைன் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே தேவைப்படுது, சேம் டிசைனாக இருந்தாலும் ஓகே எனக்கு இது பிடிச்சிருது அப்படின்றதுனால நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து விமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக ஒரு பிளாக் ட்ரெஸ் அவளுக்கு எடுத்திருந்தேன், அது கூட வந்து பேர் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் லூஸாக இருந்தது ஹிப் போர்ஷன்லாம். இந்த பெல்ட்டும் அவளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஆனால் போக போக வளர்ந்துருவாங்களா கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு பின் பண்ணி இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வந்து பேர் பண்ண முடியும். ஜீன், கேஷுவல் பேண்ட், ட்ரெஸ்ஸஸ், ஸ்கர்ட்ஸ், லாங் ஸ்கர்ட்ஸ், ஸ்வெட்டர்ஸ், அந்த மாதிரி கோட்ஸ் டைப்பில் வந்து நீ லென்த் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப் ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம பேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருந்ததுன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு நான் இதை எடுத்திருந்தேன். பாப்பா வந்து வியர் பண்ணுறப்ப நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் வந்து அமேசான் வந்து இந்த வாட்டி நான் வந்து ரிவ்யூக்காக வாங்கியிருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.